பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை உம் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலையும் ஜீவனை பார்க்கிலும் உங்கள் கிருபை ரொம்ப நல்லது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த நாள் அதிகாலை பொழுதில் இந்த செய்தியை கேட்கிற தமது பிள்ளைகள் மீது இரக்கம் வைத்து உமது மிகுந்த கிருபையை அவர்கள் மீது பொழிய பண்ணி, ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களாக ஆண்டவரே, சந்ததியாக ஆண்டவரே, ஊழியங்களாக, சபைகளின் பிள்ளைகளாக, தேசத்தின் ஜனங்களாக, உலக நாடுகளின் ஜனங்களாக, குறிப்பாக தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இரத்தத்தில் மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். எதிராக எழுப்பப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காதே போகச் செய்யும். எங்களோடு தங்கியிருந்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நீதியும் தேவ பிள்ளைகளின் சுதந்திரமும் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கும்போது அநேக நேரத்தில் நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் சில பேரை பாதிக்கக்கூடியதாய், நம்மில் சிலரை பாதிக்கக்கூடியதாய் இருப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
துன்மார்க்கனையும் நான் தான் படைத்தேன், துஷ்டனையும் என் கரம்தான் உருவாக்கினது என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் ஏன் துஷ்டனை உருவாக்குகிறார்? வெட்டுக்கிளி, பச்சை கிளி, பச்சை புழுக்கள், முசுக்கொட்டை பூச்சிகள் இதெல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற பிள்ளைகளும் கூட சில நேரங்களில் பாதிக்கப்படுகிறோம் என்று வாசிக்கும்போது ஏசாயா 63:9-10 வாசிக்கலாம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம், தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய அன்பு, அவரது இரக்கம், நமது வாழ்க்கையில் பாராட்டின உயர்வுகள், நாம் பெற்றுக்கொண்ட விடுதலை. ஆனால் நாம் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்போது, ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது, அநேகர் தாழ்விலே தேவனை நினைக்கிறாங்க, வறுமையிலே, தரித்திரத்திலே, பாழாக்கும் கொள்ளை நோய்களிலே, கடன் சுமைகளிலே, தீராத வியாதிகள் என்று டாக்டர்ஸ் கொடுக்கிற அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க? கர்த்தரை தேடுகிறாங்க. ஆபத்து காலத்தில் தேவனை தேடுகிறாங்க. ஆபத்துக்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்து ஒரு நல்ல அருமையான வேலை, வருமானங்கள், பிஸ்னஸில் செழிப்பு, பலர் கண்களில் தயவு கிடைத்தவுடனேயே இந்த கர்த்தரை மறந்து மறுதலித்து ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிற அந்த சத்தத்தை அலட்சியம் பண்ணி இது என்னுடையது அல்ல என்று சொல்லுவதை நிமித்தம் ஜெபம், வேத வாசிப்பு, ஆலயத்திற்கு செல்லுகிற காரியங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் எதுவுமே அச்ச நிலைமையில், தேவனே அச்ச நிலைமையில் வாழும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே அவர்களுக்கு எதிராக சத்துருவாய் மாறுகிறார். இப்போ ஆண்டவராகிய கர்த்தரே யுத்த களத்தில் நின்று அவர் யுத்தம் செய்வதும் உண்டு. இல்லைனா ஆண்டவராகிய கர்த்தர் சில மனிதரை எதிராக எழுப்பி அவர்களுடைய உள்ளத்திலே கிரியை வைத்து கொண்டு போய் இதை உருவாக்கி அந்த அவர்கள் உருவாக்குகிற ஆயுதத்தை வாய்க்கும்படி செய்கிறார். சில நேரத்தில் அலோவ் பண்ணுகிறார், அவர் அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், எத்தனை முறை விடுவிக்கப்பட்டாங்க. மீதியானியர், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான ஏத்தியர், எபூசியர், பெருசியர், கில்காலியர், அம்மோடியர், மோவாபியர், அமலேக்கியர் போன்ற ஒவ்வொரு பாதையிலையும் தடுக்கி நாம் விழும்படிக்கு எதிரடையாய் செயல்பட்ட ஒவ்வொரு தேசத்தையும் கடந்து போகும்போதெல்லாம் அந்த வட்டாரத்தில் உள்ள இந்நாட்களில் சொல்லுவாங்களே எல்லை காவல் பிசாசுகள், அதுபோல் அந்த வட்டாரத்தில் உள்ள வானமண்டலத்தின் லோகாதிபதிகளாக இருக்கலாம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளாக இருக்கலாம், அதுபோல் அந்த துரைத்தனங்கள் அதிகாரங்களாக இருக்கலாம், பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம். எல்லாம் அங்கங்கே வந்து நின்று தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடை பண்ணும்போது, கர்த்தரை விட்டு விலகின பிள்ளைகள், பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை மறந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? இவைகளை எல்லாம் கடந்து போக முடியாது. அப்போ ஏன் அப்படி கடந்து போக முடியலை? வாக்குத்தத்தம் ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருந்தோம், அதை நான் வாசித்திருந்தோம், அதை நான் அறிக்கையிட்டிருந்தோம். ஏன் அது நடக்கலை, ஏன் அது வாய்க்கலை என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தரே யுத்த களத்தில் இறங்கி விடுகிறார். அவரே என்ன செய்கிறாரு? யுத்தத்தை அனுமதிக்கிறார். அது நிமித்தம் நம்மில் ஒரு சிலர் என்ன செய்கிறோம்? அதிகமாய் கலங்கி போகிறோம். அதனால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், என்னை தேடு, என்னை விட்டு தூரமாய் போய் மாயையை பின்பற்றுவதற்கு நான் உனக்கு என்ன அநியாயத்தை செய்தேன்? என்னிடத்தில் நீ என்ன அநியாயத்தை கண்டாய்?
இந்த சத்தம் ஒவ்வொருவருடைய செவிகளில் கேட்கணும். இந்த வார்த்தைகள் வாலிப பிள்ளைகளுடைய வாலிப பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில் காதுகளில் தொனிக்கணும். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு கண் சுருகி போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள், அதை தங்களுக்கு கிடைத்த மேன்மைகளை விக்கிரகமாக வழிபட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் செவிகளிலேயும் தொனிக்கணும். இதுக்காக நாம் என்ன செய்யணும்? அதிகமாக செபிக்கணும். ஐயோ, இந்த ஆத்துமக்கள் தேவனற்றவர்களாய் வாழும்போது இந்த நாட்களில் வரக்கூடிய போராட்டங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியுமா? தினமும் அக்னியாஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிற அந்த சத்துரு ஆண்டவர் தடுத்து நிறுத்தாதபடி அவர் அமைதியாக இருப்பாரானா நாம நிலை நிற்க முடியுமா? யோசித்து பார்க்கணும். அதற்காக நாம் என்ன செய்யணும்? என் கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்க, என் குடும்பம், என் சந்ததியின் கண்கள், விசுவாச பிள்ளைகளுடைய கண்கள், கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுடைய கண்களும் ஒருவேளை கர்த்தரை அறியாத பிள்ளைகளாய் இருக்கலாம். தேவனால் முன்னறியப்பட்ட பிள்ளைகளாய், உலகமே தோன்றும் முன்னாடி தமக்கென்று முன்னறியப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கலாம். அவர்களுடைய நாட்களோ நேரங்களோ சமயங்களோ அதை வாழ்வின் நன்மைகளோ தடைப்பட்டு கிடக்கிறத நம்ம மனதின் ஆழத்தில் நிறுத்தி அவர்களுக்காக நாம் கதறி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு அவருடைய கண்களை திறந்து விட முடியும். இன்றைக்கு ஒருவேளை நானே கண் அடைக்கப்பட்டவளாய் இருந்தால், ஒரு குடும்பத்தில் ஒரு சில நபர்களாவது கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட வேண்டும். அப்போதான் இந்த யுத்தம் கர்த்தர் நின்று நடத்துகிறாரா, உலகம் நமக்கு விரோதமாய் நடத்துகிறதா, பொல்லாத ஜனங்கள் எனக்கு எதிராய், என் குடும்பத்துக்கு எதிராய், ஊழியத்திற்கு எதிராய் அனுப்புகிறார்களா என்பதை அறிந்து கண்டுபிடித்து பிசாசின் கிரைகளை அழித்து ஜெயம் பெற முடியும். அப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த நேரத்தில் காணப்படுகிறோம்? வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 7:7, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. ஏன் உங்களை பகைக்கிறது? ஏன் என்னை பகைக்கிறது? இன்னைக்கு நிறையா நேரம் உலகத்தார் நம்ம பகைக்கும் போது, ஒருவேளை நம்ம சொந்த ஜனங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நமக்கு இதுவரைக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்த பிள்ளைகளாக இருக்கலாம். ஏன் அவங்க இப்போ பகைக்கிறாங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் என்னை தள்ளி விடுகிறாங்க? இவ்வளோ நாட்கள் இணைந்து நடந்தவங்க ஏன் என்னை புறம்பே தள்ளுகிறாங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்றார், சாமுவேல் இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் சாமுவேலை நீங்களே எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம், எங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும், ஏற்படுத்துன்னு சொல்லும்போது மனம் மடிந்து போய் நீ உட்கார்ந்திருக்கிறது என்ன? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி, உன் மூலம் நான் அவர்களை ஆளாதபடி அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் சொன்னார். அதுபோல பாருங்க, இன்றைக்கு உலகம் நம்மை எதற்காக தள்ளி விடுகிறது? ஏன்னா உலகத்தாரை போல நாம் இல்லை. இன்னைக்கு உலகம் என்ன நினைக்கிறது என்று சொன்னால், அவர்களால் இந்த பரிசுத்த பாதையில் வர முடியாது. அதனால பரிசுத்த பாதையிலே, பரிசுத்த வழிகளிலே நடக்கிற பிள்ளைகளை ரொம்ப ஈஸியாக கவர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி உலகம் தன் வசப்படுத்தி கொள்வதற்காக பல காரியங்களை செய்கிறது. ஆனாலும் நாம் புத்தியுள்ளவர்களாக இருந்தால், ஞானம் உள்ளவர்களாக, தேவ பயம் இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிரந்தரம் இல்லை. நான் நித்திய ராஜ்யத்திலே சேர்வது தான் என் வாழ்க்கை, என்னுடைய ஒரு எய்ம் என்று சொல்லி அவரோடு வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு யுகமாய் வாழ்கிற வாழ்க்கை, அநீதி நிறைந்த உலகத்தில் பல காரியங்களை கண்டு நொந்து அழுது போராடி வேதனையில் வாழுகின்ற நான், நீதியான ஒரு உலகம் உண்டாகதா என்று ஏங்குகிற ஏக்கத்தை தீர்க்கும்படியாய் கர்த்தர் ஸ்தாபிக்க போகிற புதிய வானம் புதிய பூமியிலே 1000 வருடங்கள் அரசாட்சி செய்ய அந்த ஒரு அதிகாரத்தை பெற்றலாய் வாழப்போகிறோம் என்பதை நாம் நினைச்சிட்டோம்னா, இந்த உலகத்தின் எந்த மேன்மையும் பெருசாக தோணவே தோணாது. யோவான் 7:7 சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதின் கிரியைகள் பொல்லாதவைகள் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடி
இருக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. என்னையே பகைச்சா உங்களையும் பகைக்கும். ஏன்னா நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க, என் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்க. ஒரு சிலர் அவர் பிரசன்னம் இல்லாத ஒரு இடத்திற்கு நம்மளால் கால் வைக்கக்கூட முடியாது. என்னதான் வாக்குத்தத்தம் இருந்தாலும், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக்குவேன், கண்ணீர் எடுத்து பார்க்கிற பூமியெல்லாம் உனக்கு தான் சொன்னாலும் தேவனுடைய அட்மிஷன், தேவனுடைய ஒரு அங்கீகரிப்பு இல்லாத இடத்துக்கு ஒரு நாள் தேவ பிள்ளைகள் செல்லவே முடியாது. அதனால்தான் அந்த காலங்களில் என்ன செஞ்சாங்க, மேக ஸ்தம்பம் வருகிறதான்னு பார்த்தாங்க. மேகம் எழும்பும் போது பிரயாணம் பண்ணவர்கள் மேகம் எழும்பாத போது கூடாரத்திலே இருந்தாங்க. அப்படி நாம் இன்று தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தேவனை அழைத்து கொண்டு செல்லுகிறோமா? இந்த அநீதி நிறைந்த உலகத்தில், போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில், கண்ணிகளும் வலைகளும் குழிகளும் விரிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில், பொறாமைகளும் வன்கண்களும் எரிச்சலின் ஆவிகளும் நிறைந்த இந்த உலகத்தில், சாபத்தை லகுவாக கூறுகிற பிள்ளைகள் அடங்கி இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? போன மாதத்தில் ஒரு நாள் நான் தங்கி இருந்த இடத்துல நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வேத வசனங்கள் பைபிளில் அந்த ஆப்பில் வந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாள் வந்த அந்த வார்த்தை என்னன்னா, உங்களில் ஒருவர் ஒரு 5 பேரை துரத்தினா நீங்கள் 5 பேராக இருந்தால் எத்தனை பேரை துரத்துவீங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் இடைப்பட்டு கொண்டே இருந்துச்சு. நான் வேத வசனத்தை வாசித்து அதையெல்லாம் நான் மார்க் பண்ணி வைக்கும் போதெல்லாம் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கு எதிர்மாறான சூழ்நிலை அன்று எங்களுடைய குடும்பத்திலே சில சூழ்நிலை எங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. கடைசியாக எனக்கு ஒரு தெளிவு வரும்போது நான் நினச்சேன், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் உள்ளதாக இருக்கிறபடினால் இன்று நான் ஸ்தோத்திரத்தினால் துதியினால் இவைகளை ஜெயிக்க போகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பித்தேன். ஒரு 1000 ஸ்தோத்திர பலிகள் செலுத்தணும்னு நினச்சேன். அதில் 500க்கு குறைஞ்சி நான் செலுத்தும் போதே என் உள்ளத்தில் பெரிய சமாதானத்தை தேவன் தந்தார். அந்த நாளில் அவ்வளோ நேரம் தான் எனக்கு கிடைச்சிது. ஆனாலும் அந்த குறுகிய துதியும் ஸ்தோத்திரமும் எவ்வளோ பெரிய மாறுதலை இந்த சூழ்நிலையில் கட்டளையிட்டது. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தேவ நீதி வெளிப்படலை? ஏன் ஆயுதங்கள் வாய்க்கிறது? எங்கள் சத்துருக்கள் ஏன் மேலே களி கூறுகிறாங்க? யோசித்து பார்க்கும்போது நாம் இந்த உலகத்தை சிநேகிக்கிறோமா, இல்லை உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியங்களானாலும் என்னை அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையோட அப்போஸ்தலனாகிய பவுலை போல இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-39 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கினவர், ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். இப்போ ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உலகம் வெறுத்துட்டு போட்டும், கர்த்தரை நான் சார்ந்து கொள்வேன் என்று வைராக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எந்த நாவு குற்றப்படுத்த முடியும்? ஆனால் தான் ஏசாயா 54:17 பின்பகுதி சொல்லுகிறது, உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய். அதிகாரத்தை நம்ம கரத்தில் எடுத்துக்கொண்டா சொல்லப்படுகிற வார்த்தைகளால் துவண்டு விட மாட்டோம். எழுந்து நின்று அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. தேவன் எனக்காக வேண்டுதல் செய்கிறார், அவர் பாடுபட்டார், அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு அவருடைய இரத்தம் என்னை கழுவுகிறது, நீதிமானாய் நான் இருக்கிறேன், நீ யார் என்னை குற்றப்படுத்துவதற்கு என்று சொல்லி தூசியை உதறி தள்ளுவது போல நிந்தனைகளையும் அவமானங்களையும் புறம்பே தள்ளி பொய்யான வார்த்தைகள், மாயான வார்த்தைகளை புறம்பே தள்ளி நம்மால் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நாம் ஜெயிக்கிறதாக இருக்கணுன்றது தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாஞ்சை. தேவ வசனம் சொல்லுகிறது பாருங்க, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே நிலைத்து நிற்கணும், ஓங்கி நிற்கணும், நிமிர்ந்து நிற்கணும். யோசேப்புடைய அரிக்கட்டை போல நிமிர்ந்து நின்றதை போல நிற்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலைத்திருக்கிறவர்களாக, அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக, அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஜெயித்தது நிமித்தமாக வருகிற எல்லா போராட்டங்களையும் மிதித்து மேற்கொண்டு வெளியே வரக்கூடிய அந்த தெம்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த அதிகாலை பொழுதுல இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபையை தாரும் தகப்பனை, என்கிட்ட இல்லையே. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பட்டயமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன்னு அப்படி சொல்றாரு பாருங்க. நிச்சயம் நமக்குள்ள இருக்குதா? அப்போ கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, அதிகாலை ஜெப நேரத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை ஒருவேளை ஆவியில நாம் உணர்கிற நாம ஐயோ என்று சொல்லி அந்த நாள் முழுவதும் நாம் அதிலேயே முழுகி விடாதபடி அந்த எதிர்ப்புகளை வார்த்தை கொண்டு ஜெயிக்கும் போது பாருங்க, அந்த நாள் முழுதும் சத்துரு தோற்று போவான். தேவ பிள்ளைகள் நாம் ஜெயம் பெற முடியும். அதனால்தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆவியானவரில் நிறைந்து நாம் பாடல் பாடும்போது தேவ வார்த்தைகளுக்கு எப்போதும் செவி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஊழியம் செய்தாலும் செவி கொடுத்து கொண்டே, வேதம் வாசிக்கும் போது, உலக வேலைகளை செய்யும் போது எப்பொழுதும் கர்த்தர் என்ன பேசுகிறார், என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று நாம் அவேர்னஸோடு இருக்கும்போது அப்போ ஆண்டவருடைய அந்த சித்தம் என்ன, இதை எதிர்த்து நீ செயலாற்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. பிசாசுக்கு நான் துரத்துறேன்னு சொல்ல, நீ என் நாமத்தினால துரத்து சொல்றாரு. அப்ப நாம ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏன் ஆண்டவரே இப்படி துன்மார்க்கனை உருவாக்கினி? நம்ம கேட்கலாம். ஏசாயா 54:16 சொல்லுகிறது, கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்குகிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். இன்னொரு இடத்துல துஷ்டனை நான் சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். துஷ்டனை நான் அந்த உலகத்தில் வச்சிருக்கிறேன், துஷ்டனும் கூட என்ன செய்கிறான், காணப்படுகிறான் என்று சொல்லி சில நேரங்களில் ஏன் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நேபுகாத் நேச்சாரை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் பார்த்துருக்குறோம். இது எந்த இடத்துல இருக்குது என்று சொல்கிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்கள். சில நேரங்கள் ஆண்டவர் பாருங்க ரொம்ப சிம்பிளாக நம்மளோட பேசுவார். சில நேரம் நமக்கு கிடைக்கிற அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம், வரங்கள் பெற்ற தேவ ஊழியர் இடத்துல இன்றைக்கும் நாம் சில நேரம் பகிர்ந்து கொள்கிறோம். நான் அப்படி பகிர்ந்து கொள்வது உண்டு. சில நேரம் எனக்கே ரொம்ப தெளிவாய் தெரிகிற மாதிரி என்னுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் சில நேரங்களில் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அப்போ சில நேரம் எனக்கு புரியாதபடி இருக்கும்போது ஒரு தேவ ஊழியர், வரம் பெற்ற உண்மையான ஊழியக்காரர்கள் யாராவது இருந்தால் அவளோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்போது அது மாதிரி தான் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு பயங்கர சொப்பனம். அவர் கண்ட சொப்பனம் வந்ததுலேருந்து கலங்கி போய் இருக்கும்போது அந்த இடத்துல ஜோசியர்களோ மந்திரவாதிகளோ சூனியக்காரங்களோ எவங்களுமே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சொப்பனம் அதன் அர்த்தம் இருக்கும்போது அங்கே தான் காணப்பட்டார் தானியேல். இன்னைக்கு நாம் தானியேலை போல இருக்கணும். அவருக்கு விரோதமாக எவ்வளவு ஆயுதம் உருவாக்கப்பட்டது, எத்தனை நாவுகள், ஆனால் எதுலேயுமே தானியேலுக்கு தோல்வியே கிடையாது. எல்லா விதத்திலையும் ஜெயம். காரணம் என்ன? கர்த்தர் மேலே வைத்திருந்த விசுவாசத்தில் அவர் வல்லவராக இருந்தார். நம்ம அநேக நேரம் சொல்லப்படுற வார்த்தையை பார்க்குறோம், யார் சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம், கலங்கி போகிறோம், சரண்டர் ஆகிறோம். அவங்கெல்லாம் யங்காக இருக்காங்க, வாலிபர்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் பாருங்கள் பல மனிதர்களோடு இருக்கிறாங்க, அதிகாரங்கள் பெற்றவர்களாக இருக்கிறாங்க, எல்லாம் உடையவர்களாக இருக்கிறாங்க. எனக்கு என்ன இருக்கிறது என்று நினைக்கிறோம். நமக்கு எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நிரந்தரமான ஆண்டவராக கர்த்தர் இருக்கிறார்.
சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ சிருஷ்டிகர், அதிகாரத்தை கொடுத்து பயன்படுத்து என்று சொல்லி வலது கரத்தை பிடித்திருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தானியேல் மூலம் நேபுகாத்நேச்சாருக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தம் வெளிப்படுத்தப்பட்ட போது அவருக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு தேவ பயம் வந்திருக்கணும். அநேகர் சொல்லுவாங்க, என்ன சொப்பனக்காரி, ஓயாமல் சொப்பனம் கண்டு கொண்டே இருக்கிற, அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள். இன்றைக்கும் அது இருக்குது. உனக்கு தான் சொப்பனம் வருமா? ஏன் சொப்பனம்? கர்த்தருடைய எச்சரிப்பை மீறினதுனால அநேகர் பிஸ்னஸில் தோல்வி அடைந்தது உண்டு, குடும்பத்தில் நஷ்டப்பட்டது உண்டு, தவறான ஒரு நபரை திருமணம் செய்தது உண்டு, அல்ல வாழ்க்கை நரகமாக மாறிவிட்டது உண்டு. இன்றைக்கு ஆவியானவருக்கு செவி கொடுக்கணும். இந்த இடத்துல நேபுகாத்நேச்சார் எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் என்ன சொல்லுகிறாரு? ஒரு சூழ்நிலை ஒன்று வருகிறது. அவருக்கு எதிரான சாத்தான் கெர்ச்சிக்கிறார். இவனுடைய வளர்ச்சி எனக்கு வேண்டாமே, இவனை எப்படியாவது என்னுடைய சூழ்ச்சிக்கு பலியாக்க வைக்கணும்னு சொல்லி அவனுடைய அந்த நாவை பெருமையாய் பேச வைக்கிறான் பாருங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தானியேல் 4:29 முதல் 34 வாசிக்கிறோம். 12 வருஷத்துக்கு பிறகு இந்த ராஜா என்ன செய்கிறாராம்? பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கும் போது அவருக்குள்ள ஒரு பெருமை வருது. இதெல்லாம் என்னது? சில பேர் அப்படி தான். எசேக்கியா ராஜா சாக கிடந்து பிழைச்சவன். எதை சொல்லணும்? நான் எப்படி சுகமானேன்னு சொல்லணும், எப்படி என்னுடைய வேதனை இருந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவன் அரண்மனையில் உள்ள எல்லா பொருட்களையும் காண்பித்தானா. அதனால் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பாருங்கள், அவனுக்கு எப்படிப்பட்ட பெருமை. நேபுகாத்நேச்சார் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். சில பேர் சொல்லுவாங்க, நான் படித்தேன், கஷ்டப்பட்டேன், இரவு பகல் உழைச்சேன், நான் சாப்பிடாம இருந்தேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், அதனால்தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த நேபுகாத்நேச்சார் என் வல்லமையின் பராக்கிரமத்தில், என் மகிமை பிரதாபத்துக்கென்று என்னுடைய ராஜ்யத்தின் அரண்மனை, என்னுடைய ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. உடனே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் வருது. ராஜாவே, என்ன செஞ்சுட்ட? ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிடுச்சு. எதை குறித்து பெருமை பாராட்டி அப்படியே மூர்க்கமாக பேசுகிற பாரு, உடனே உன்னை விட்டு அது ராஜ்யபாரம் போயிடுச்சு. 7 காலம் சென்று உனக்கு அறிவு வந்துச்சுன்னா, உனக்கு புத்தி வந்துச்சுன்னா திரும்பி அரண்மனைக்கு வருவேன், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்க்குறோம், நீ மனுஷர் என்று தள்ளப்படுவாய், மிருகங்களைப் போல மிருகத்தோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் நீ அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் மறைந்து போகிறது. உடனே அப்படியே அது நிறைவேற்றப்பட ராஜா என்ன செய்கிறான்? மனுஷர்லேருந்து தள்ளப்பட்டு புல்லு மேயறதுக்கு போயிடறான். வசனம் சொல்லுது, அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும், அவனுடைய தலைமயிர் கழுகுகளின் இறகுகளைப் போலவும் அது வளர்ற மட்டும் என்ன செஞ்சான்? அவன் சரீரம் அப்படியே ஆகாயத்து பனியில் நனைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது தான் ஒரு நாள் யோசிக்கிறான், ஐயோ தேவனுடைய சத்தத்தை இன்னைக்கு நான் மறந்துட்டேனே, எச்சரிப்பை மறந்துட்டேனே, தாய் தகப்பன் கொடுத்த எச்சரிப்பை கேட்டு நான் மனம் திரும்பாமல் போயிட்டேனே, ஊழியர்களுடைய எச்சரிப்பை அலட்சியம் பண்ணினேனே, அப்போது எனக்கு இப்போதான் புத்தி வந்தது என்று சொல்லி அவன் நினைக்கும் போது, மனம் திரும்பின போது, அந்த புத்தி திரும்ப வந்தவுடனே ஆண்டவரை துதித்து புகழ்ந்து மகிமைப்படுத்தி அவனுக்கு சொல்கிறாரு, நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரிப்பேன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை நான் புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் எங்கேயோ இருக்கிறேன், அவர் என்ன பார்த்துட்டா இருக்கிறார், அப்படி நினைக்கிற மனப்பக்குவத்தை நம்ம விட்டு அகற்றி போன ஆவியான தேவனாய் எல்லா இடத்துலையும் உலாவி வருகிறார். ஒரு வினாடி பொழுது கூட அவர் உறங்குகிறது இல்லை, தூங்குறதும் இல்லை. நாம் வேணா கொஞ்ச நேரம் உறங்கலாம், ஆனால் அவர் உறங்குறதே கிடையாது. அப்போ அந்த புத்தி அப்போ தான் அவருக்குள்ளே வந்தவுடனே சொல்கிறார், அவருடைய கர்த்தத்துவம் தான் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம்தான் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நான் கொஞ்ச நாள் ராஜாவாக இருப்பேன், அப்புறம் எவனோ ஒருத்தன் வருவான், என்னை டிஃபீட் பண்ணி என்னை தோக்கடிச்சுட்டு அவன் ராஜாவாக வருவான். அப்போ நான் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க போகிறேன், அப்புறம் நித்தியத்தில் கழிக்க போகிறேன். யார் வர வேண்டும்? என் சந்ததி கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறையாக அந்த ஆண்டவரின் சந்ததி எண்ணப்படும். அப்போ பாருங்கள், இன்னைக்கு தாய் தகப்பனையே சார்ந்து இருக்கிற பிள்ளைகள்,
ஒருவேளை கணவனை சார்ந்திருக்கிற மனைவி, மனைவியை சார்ந்திருக்கிற ஒரு கணவன், ஊழியரையே சாஷ்டாங்கமாய் சார்ந்திருக்கிற விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கி நம்ம சுற்றி எவ்வளோ பயங்கரங்கள் நடக்குது, நினச்சி கூட பார்க்க முடியாத அசம்பாவிதங்கள் நடக்குது. அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த வியாதி தான் வரும்னு எச்சரிக்கிறாங்க. அந்த காரியங்கள் தான் நம்மளை சூழ சூழ வந்து அப்படியே 2 காதுகள் நிறைய ரீங்காரம் இடுது. அந்த சிந்தைக்குள்ளே போகணுன்னு தான் எல்லாம் சொல்லப்படுகிறது, அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது. அப்போ பாருங்க, இதுக்கு நடுவில் நாம் என்ன சொல்லணும்? ஆண்டவருடைய ராஜாங்கத்தின் கீழே நான் இருப்பேன். ஆனால் சாலமோனுடைய ராஜாங்கத்துக்கு கீழே இருந்த பிள்ளைகள் அனுபவித்த சமாதானம், சந்தோஷத்தை நானும் அனுபவிப்பேன். இதை நம்ம சாட்சியாக சொல்ல முடியும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று பல வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து கொண்டு, எனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், எனக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். யோசுவா 1:5 அவங்க சொல்லலாம் தகப்பனே. உன்னத பாட்டில் 91 சொல்லி 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 அவங்க உங்ககிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, பதில் என்ன? இன்னைக்கு கொஞ்சம் காரியத்தை வெளிப்படுத்திருக்கீங்க, இன்னும் அநேகம் உண்டு ஆண்டவரே. அப்பா, நீர் மனம் இறங்கி தகப்பனே. அப்பா, உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும், ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக தகப்பனே. தானியேலை போல ஐராக்கியமான ஒரு விசுவாசம், இடைவிடாத நம்பிக்கை கர்த்தர் மேலே கொண்டிருக்கவோ, வரங்களை காத்து கொள்ளவோ, அந்நிய தேசத்திலே நான் கர்த்தருடையவள் அல்ல என்று மறுதலியாத படிக்கு ஆண்டவரே கர்த்தரையே உயர்த்தி காண்பிக்க அந்தரங்க பரிசுத்தம், அந்தரங்க தேவனோடு உறவாடுகிற காரியங்களை வளர்த்து கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க தகப்பனே, கிருபை தாங்க தகப்பனே. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய எதிராளியானவன் ஜெயிக்காத படிக்கும் நீரே யுத்த களத்தில் இறங்கி பார்வோனது சேனையோட நீங்கள் இறங்கி யுத்தம் செஞ்சிட்டீங்கப்பா. அப்பா, ரதங்களுடைய அந்த 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 ஆண்டவரே சக்கரங்கள்லாம் கலண்டு போகும்போது, ஐயோ கர்த்தர் அவர்களோடு இருந்து யுத்தம் செய்கிறார், ஓடிடுவோன்னு ஓடினாங்கப்பா. ஆனால் அவங்களால் ஓட முடியல. அப்படியே சிவந்த சமுத்திரம் மூடி அவளை அழித்து போட்டது என்று வேதம் சொல்லுதப்பா. அதுபோல் நீங்களே யுத்த களத்தில் நின்று வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது, தேவகோபத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. எனக்கு தேவை ஜெயமுள்ள வாழ்க்கை, எனக்கு தேவை தீர்க்காயுசு, எனக்கு தேவை நல்ல ஆரோக்கியம், எனக்கு தேவை பொருளாதார ஆசீர்வாதங்கள், கடன் சுமையிலிருந்து விடுதலை, எனக்கு தேவை ஒரு பரிசுத்த வாழ்க்கை, எனக்கு தேவை என் சத்துருக்களுக்கு முன்பாக கம்பீரமான ஆர்ப்பரிப்பு என்று யாரெல்லாம் கதறிக்கொண்டிருக்காங்களோ ஏசப்பா, இந்த நேரத்தினுடைய ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. ரீமாரா ஹோதர் தேவி கந்தரை அங்கோ ரோகி விலாத்தி அக்கரா இயேசுவின் இரத்தமலை பாவக்கரைகளை கழுவுவதாக. கர்த்தர் உடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், புதிய காரியங்களை செய்யும், கைவிடாதிரும். எல்லா துதிய கனத்தையும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.